ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கொள்ளு சட்னி. அதற்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு 1 டம்ளர், சின்ன வெங்காயம், பூண்டு, உளுத்தம்பருப்பு, கடுகு, மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய். முதலில் கொள்ளை 8 மணி நேரம் நீரில் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு 24 மணி நேரம் முளை கட்ட வேண்டும். 24 மணி நேரத்திற்கு பிறகு முளை வந்த கொள்ளை குக்கரில் போட்டு தேவையான அளவு நீர் ஊற்றி 3 விசில் விடவும். அடுப்பில் கடாயை வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நன்றாக வதக்கவும். அதன் பிறகு வதக்கியதை மிக்சியில் போட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து அரைக்கவும். இத்துடன் வேக வைத்த கொள்ளையும் சேர்த்து நன்றாக அரைக்கவும். அரைத்த பிறகு அடுப்பில் கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பை போட்டு தாளிக்கவும். அரைத்த கொள்ளு சட்னியுடன் சேர்க்கவும். இப்பொழுது கொள்ளு சட்னி தயார். தேங்க்யூ.